அப்படியே அப்படியே இன்னொரு மெயின்டைன் பண்ணிங்க. இப்படி இங்கிட்டு பிடிங்க. அப்படியே அப்படியே கரெக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஓடிட்டே அப்படியே லைவ் போட்டு விடியா லைவ்ல தான் மாமா ஓடு. விட்டால வண்டி வந்துருக்கா. ஆமா விட்டால வண்டி வந்துருக்கா. அப்படியே ஒருங்கிணைச்சு உள்ள மொத்தம் பாடி உள்ள எல்லாரும் உள்ள வர சொல்லுங்க. போங்க போங்க, யாரும் தெரிஞ்ச உள்ள வர வாங்க. போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடம் இல்லாம அப்படியே வரிசை நிறுங்க. அன்பிற்குரிய நமது தேவேந்திரகுல உடன்பிறப்புகளே, சகோதரர்களே, உடன்பிறவா நமது கண்மணிகளே, தேவேந்திரகுல உடன்பிறப்புகளே, இன்று நாம் எழுதியிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் என்னவென்றால், நமது தேவேந்திரகுல இனத்தவரை பட்டியல் இனத்தில் இருந்து நீக்கி நமது பாரம்பரியமான தொழில் ஏறும் போரும் எம் குல தொழில் என்று பாரம்பரியமிக்க தேவேந்திரர்கள் அந்த இயந்திரத்தை ஆண்ட நமது தேவேந்திர சகோதர சகோதரிகளே, பட்டியல் இனத்தில் இருந்து நீக்கி என்று நம்ம அனைவரையும் வேளாளர் தேவேந்திரகுல வேளாளர் என்று தமிழக அரசு அவர்களையும் கேட்டுக்கொண்டு மத்திய அரசினையும் கேட்டுக்கொண்டு நமது உடன்பிறவா சகோதரர் அண்ணன் இங்கு வந்திருக்கிறார். அது சமயம் நமது உடன்பிறப்புகள் யாவும் அமைதி காத்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை நல்ல முறையில் அமைதி காத்து சிறந்த முறையில் சிறப்பித்து தருமாறு உங்களை வேண்டி விரும்பி இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது அண்ணன் அவர்கள் சொற்பொழிவாற்றுவார். அது சமயம் நமது ஊழ பொதுமக்கள்
நமது குல உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் நமது இனம் காக்க நமது மானம் காக்க அனைவரும் அமைதி காத்து இந்த சொற்பொழிவினை கேட்டு வீர எழுச்சி வீர சபதம் ஏற்று இந்நாளில் வீர சபதம் ஏற்க செலவு என்று உறுதிமொழி ஏற்போம். நன்றி. அன்பு கலந்த வணக்கம். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அறிவித்திடு அறிவித்திடு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவித்திடு தமிழக அரசு தமிழக அரசு தாமதிக்காதே தாமதிக்காதே அறிவித்துவிடு அறிவித்துவிடு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவித்துவிடு வெளியேற்று வெளியேற்று தேவேந்திர குல வேளாளர் மக்களை எஸ்சி பட்டியல் வெளியேற்று 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 தேவேந்திர குல வேளாளர் மக்களை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்று. பன்னெடுங்காலமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய பிரதான கோரிக்கையான குடும்பன் பள்ளம் காலாடி மூப்பன் வாதுடியான் கடையர் தேவேந்திர குலத்தான் போன்ற 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு அறிவிப்பதற்கு தாமதப்படுத்துவதை கண்டித்து இங்கே சின்னமனூரிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர் விடுதலை களத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழர் விடுதலை களத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஜேசிபி வீரமணி அவர்களே, வரவேற்புரை நல்கிய தேனி மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் பாண்டியராஜன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற மாநில இளைஞரணி தலைவர் அன்பு சகோதரர் ஜே கே ஈஸ்வரபாண்டியன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் வே சேகர் அவர்களே, மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களே, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் என்பி ராஜாமலர் அவர்களே, மாநில சட்ட ஆலோசகர் அன்பு சகோதரர் வேங்கியராஜ் அவர்களே, வழக்கறிஞர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, தேனி மாவட்ட நிர்வாகிகள் அன்பு சகோதரர் மாவட்ட இளைஞரணி தலைவர் கே அசோக்குமார் அவர்களே, தேனி ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் தங்கம் அவர்களே, ஒன்றிய துணைத் தலைவர் மணி அவர்களே, ஒன்றிய செயலாளர் விஜய் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் முருகன் அவர்களே, ஒன்றிய தலைவர் சுரேஷ் அவர்களே, ஒன்றிய இளைஞரணி தலைவர் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களே, ஒன்றிய துணைத் தலைவர் பொன்னையா அவர்களே, ஒன்றிய பொருளாளர் அன்பு சகோதரர் பிருத்திவிராஜ் அவர்களே, சின்னமனூர் நகர நிர்வாகிகள் அன்பு சகோதரர் நகர தலைவர் ஆனந்த் அவர்களே, நகர துணை செயலாளர் அன்பு சகோதரர் குமார் அவர்களே, சின்னமனூர் ஒன்றிய தலைவர் பொன்னுச்சாமி அவர்களே, சின்னமனூர் ஒன்றிய பொருளாளர் அன்பு சகோதரர் லோகேஷ் அவர்களே, நகர இளைஞரணி பொருளாளர் கோட்டைச்சாமி அவர்களே, நகர செயலர் ராம் அவர்களே, நகர பொருளாளர் கணேசன் அவர்களே, சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே, சின்னமனூர் இளைஞரணி தலைவர் அன்பு சகோதரர் குமார் அவர்களே, சின்னமனூர் இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் சூர்யா அவர்களே, இந்த சின்னமனூர் கிராமத்தினுடைய ஊர் தலைவர் அவர்களே, இங்கே பெருந்திரளாக வருகை தந்து தேனி மாவட்டத்தில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய கோரிக்கையை தமிழக அரசு அறிவித்திட அழுத்தம் கொடுக்க இங்கே வருகை தந்திருக்கின்ற எனது தொப்புள் கொடி உறவுகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சமூகம் எங்கெல்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ, எங்கே இந்த சமூகம் தலைகுனிவு ஏற்பட்டு இந்த சமூகத்திற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிற பொழுதுதான் இந்த சமூகம் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, இந்த நாட்டை ஆண்ட மூவேந்தர்கள் என்று இந்த சமூகத்தினுடைய
மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த சமூகம் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற அந்த கருத்தியலை இன்று தமிழகம் முழுவதும் இருக்கிற தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்களுடைய மனதிலே பதித்து இந்த சமூக மக்களுடைய இதயங்களில் குலசாமியாக வீட்டிருக்கின்ற சமூக நீதி போராளி மாவீரர் பசுமதி விடுதலை களத்தின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, நாம் இன்று நேற்றல்ல 100 வருடங்களாக இந்த கோரிக்கைக்காக நாம் போராடி வருகிறோம். தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் இன்று நேற்றல்ல 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது சமூகம் அந்த பெயரை பயன்படுத்தி வருகிறது. 1930களில் தேக்கம்பட்டி பாலசுந்தராஸ் அவர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மகாஜன சபை என்ற அந்த இயக்கத்தை நடத்தி புரட்சியாளர் அம்பேத்கரை மதுரையில் வைத்து மிகப்பெரிய மாநாட்டை அங்கே நடத்தி காட்டியவர். அதுபோல 1931ஆம் ஆண்டு ஆங்கில ஆட்சியினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏட்டிலே தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல 1951ஆம் ஆண்டு தமிழகத்தில் இருக்கிற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட நெல்லை, திருச்சி, ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயங்களை அன்போடு வரவேற்கிறது என்று ஒவ்வொரு முகப்புகளிலே நம்மளுடைய இந்த பெயரை அங்கே பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் நாம் இந்த சமூகத்தினுடைய உட்பிரிவுகளை இன்னைக்கு வர வெள்ள வச்சு காசா
ஆக தொடர்ச்சியாக நாம் 15 ஆண்டுகள் சமூக நீதி போராளி பசுபதி பாண்டியன் உட்பட இந்த தேவேந்திர உள்ள சமுதாய தலைவர்கள் எல்லாம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், அதுபோல மக்கள் தன்னிச்சையாக போராடி வருகிறார்கள். கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்ற இங்கே தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையான அந்த உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று அறிவிப்பதற்காக ஜனார்த்தன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை உருவாக்கி அதன் அடுத்த மாதமே பொது தேர்தல் நடைபெற்றது. அந்த கோரிக்கை அப்படியே கிடப்பிலே போடப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகும் நாம் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாம் போராட்டம் நடத்தி வருகிறோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்திலே தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வாழ்கிற அந்த பகுதியிலே பிரச்சாரத்திற்கு வருகிற பொழுது இந்த கோரிக்கை நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உடனடியாக நிறைவேற்றி தருவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். அதன் அடிப்படையிலே நமது தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வாக்களித்து அந்த ஆட்சி நிலைபெறுவதற்கு நாம் உறுதியாக இருந்தோம். ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா? இந்த அளவும் இந்த சமூக மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகிறார்கள். ஏராளமான தமிழ் சமூகங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் போராடாமலே இந்த அரசு அவர்களுக்காக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறது. சீர்மரபினர் என்று சொல்லப்படுகிற அந்த 68 சாதிய சீர்மரபினர் என்றிருந்து சீர்மரபினர் பழங்குடியினர் என்று ஆக்கி அவர்களுக்காக அரசாணை வழங்கி அந்த சமூகம் பழங்குடியினர் சலுகைகளை அணிவிக்கிற வகையிலே அந்த அரசாணை என்பது பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் எந்த விதமான போராட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை. இவ்வளவு மக்களை திரட்டி இவ்வளவு ஆண்டு காலமும் அந்த சமூகம் போராடவில்லை. அதுபோல கேரளத்தில் ஈழவாயின சமூகம் இங்கே தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இணைத்து அவர்களுக்கு ஜாதி சார்பில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் நமது கோரிக்கைகளை மட்டும் தொடர்ச்சியாக அவர்கள் புறக்கணித்து வருகிறார்கள். நாம் இன்று நேற்றல்ல, நாம் கடந்த 25 ஆண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய கோரிக்கைகளை எந்த அரசு நிறைவேற்றவில்லை. தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனுடைய நினைவேந்தலை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் கோரிக்கை வைத்து இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் இந்த கோரிக்கையை இன்றளவும் இந்த அரசு சமீபம் காவலிய சங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த மதுரை மாவட்டத்தில் பன்னாட்டு விமான நிலையம் அமைவதற்காக தங்களுடைய இடத்தை வழங்கி இன்றும் அதனுடைய விரிவாக்கப்படுத்துவதற்காக நம்முடைய இடங்களை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய இடங்களை அந்த விமான நிலையம் அமைப்பதற்கு நாம் அங்கே தாரை வார்த்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் நமது கோரிக்கையான தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனுடைய பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதுபோல தமிழகத்திலே தென் தமிழகத்திலே சுதந்திர போராட்டத்திலே முதலாக தன்னுயிர் நீத்த மாமன்னன் பூலித்தேவனுடைய தளபதியான வெண்ணி காலாடி அவர்களுடைய நினைவேந்தலுக்கு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். அவருடைய நினைவிடத்திலே சிலையுடன் கூடிய மணிமண்டபம் நிறுவ வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். ஆனால் இந்த அரசு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய கோரிக்கைகளை இந்த மக்களுடைய கட்டளைகளை அவர்கள் செவி சாய்ப்பதே இல்லை. இதுபோல தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையும் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கை மத்திய அரசுக்கு நாங்கள் அதை அவர்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது வெறும் கண்துடைப்பாகத்தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் 15-20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை போராடி வருகிறோம். அண்ணா திராவிட ஆட்சி நிறைவேற்ற பொழுது இவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்கலாம். இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய இந்த கோரிக்கை என்பது மிகவும் சாதாரண கோரிக்கை. இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு உட்பிரிவுகள், அதாவது சில இடங்களில் நெல்லை மாவட்டத்தில், தேனி, மதுரை மாவட்டத்தில் குடும்பங்கள் என்றும், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பன்னாரிகள் என்றும், திருச்சி மாவட்டத்தில்
மூப்பர்கள் என்றும் இதுபோல இந்த 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை கூட இந்த அரசு அவர்களுக்கு வாக்கு வங்கியாக இந்த சமூகத்தை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களெல்லாம் இடஒதுக்கீடுக்காகவும் அவர்களுடைய சாதியினுடைய சமூகத்தினுடைய நலனுக்காக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மட்டும்தான் இந்த சமூகத்தினுடைய அடையாளத்துக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வெறும் அடையாளத்துக்காக நாம் நம் மக்களுடைய போராட்டங்கள் எல்லாம் மிக வீரியமாக அவர்களுடைய பொருளாதாரத்தை இழந்து இந்த கோரிக்கைக்காக இன்று வீதியிலே நாம் போராடி வருகிறோம். தமிழக அரசு உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டங்களை இந்த தமிழக அரசு சந்திக்க நேரிடும் என்று இந்த அரசுக்கு தமிழர் விடுதலை கட்சியின் சார்பாக மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. இந்த சமயம் கல்வி ஒன்றி மண் தோன்ற ஆழத்திலே முன்தோடிய மூத்த குடி தமிழ்குடி இந்த தமிழ் குடியின தலைமக்களாகிய தேவேந்திர குல வேளாளர்களை இந்த மனித நிலத்தினுடைய திணைக்குடிகளை இந்த சமூகத்திலிருந்து கிளைத்து சாதிதான் அனைத்து இங்கே தமிழகத்தில் இருக்கிற பூர்வீக தமிழர்கள் என்பதை தெரிந்தும் கூட இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை 1936 எஸ்சி பட்டியலிலே அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். நாம் இந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும். தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நாம் போராடுகிறோம். அந்த கோரிக்கை இதுவரைக்கும் இந்த அரசு அதை காலில் வாங்கிக் கொள்ளாத ஒரு சூழ்நிலை நாம் இங்கே தள்ளப்பட்டிருக்கிறோம். இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் இந்த அரசு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இங்க ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை உடனடியாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் என் தேவேந்திர குல சொந்த மக்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொல்லியாற்றுகிறேன். அறிவித்துவிடு அரசாணை அறிவித்துவிடு, வெளியேற்று பட்டியலை விட்டு வெளியேற்று, அறிவித்துடு தேவேந்திர குல வேளாளர் அறிவித்துடு அரசாணை அறிவித்துடு தேவேந்திர குல வேளாளர் அறிவித்துடு அரசாணை அறிவித்துடு இமானுவேலுக்கு மணிமண்டபம் கட்டிவிடு, அரசு விழாவாக அறிவித்துவிடு, வெண்ணிக்காலடிக்கு மணிமண்டபம் கட்டிவிடு, அறிவித்துவிடு அரசாணை அறிவித்துவிடு தேவேந்திர குல மக்களுக்கு அரசாணை அறிவித்துவிடு. சாதி விடுபாடே